நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்தானத்தோட அடக்கப்பட்ட ராமசாமி படம் ரிலீஸ் ஆயிருக்கு 2ஆம் தேதி. சந்தானம் இதுக்கு முன்னாடி நடித்த படங்களை காட்டிலும் இந்த படம் கொஞ்சம் ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஏன்னா காமெடி ட்ராக்கு இந்த படத்தை கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கார்த்திக் யோகி அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். இதுக்கு முன்னாடி டிகிலியூனா படம் பார்த்துருப்பீங்க, அதோட டைரக்டர் தான். மேகா ஆகாஷ் இந்த படத்தில் ஹீரோயினை நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நிழல் ரவி, MS பாஸ்கர், அதுக்கப்புறம் மாறன், சேஷு, இந்த லொல்லு சபா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், அந்த லொல்லு சபா நடந்த அந்த ஆக்டர் எல்லாமே இதில் இருக்காங்க. அப்படின்னா படம் வந்து எந்த அளவுக்கு சிரிப்பாக இருக்கணும் இருந்துச்சா அப்படிங்கிறத பார்க்கணும். சந்தானம் இந்த படத்தில் ஹீரோ. ஸோ இந்த படத்தோட கதை என்ன? அடுக்கப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர். ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே அந்த ஊரை வந்து ஒரு அனிமேஷனாக காட்டுறாங்க. இந்த வெள்ளம் சுற்றியும் வந்து ஆறு, சென்ட்ரலில் அந்த கிராமம், அதுக்கப்புறம் ஒரு மலை. இந்த ஊருக்கு வர்றதுன்னா ஒரு பாலம் அப்படிங்கிறத ஒரு சிம்பாலிக்காக காட்டிடுறாங்க. இந்த ஊரில் என்னன்னா, இந்த வெள்ளம் வந்து அந்த கோயில், கண்ணாத்தா கோயில் வந்து அடிச்சுட்டு போயிடுது. அதுக்கப்புறம் கடவுள் அப்படி ஒரு விஷயம் கிடையாது. அந்த மலைக்கு முன்னாடி வர அந்த சூரிய உதயம் இதெல்லாம் பார்த்து அவங்க வந்து கடவுள் அப்படின்னு முடிவு பண்ணி கூப்பிட்டு இருக்காங்க, வழிபட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேப்ல அந்த ஊர்ல 2 பெரிய தலைக்கட்டு, ஒன்று ரவிமரியா, ஒன்று ஜான் விஜய். இவங்க 2 பேரும் பெரிய சீரியஸான வில்லன்லாம் கிடையாது, காமெடி வில்லன்கள் தான். இவர் என்ன பண்றாரோ அதே இவர் பண்ணுவார். ஈகோ, 2 பேருக்கு ஈகோ, காமெடியான ஒரு ஈகோன்னு வச்சாங்களேன், அந்த மாதிரியான ஒரு ஆட்கள். இந்த ஊர்ல சாமி இல்லை, பட் ஆனால் ஒரு காட்டேரி சுத்திட்டு இருக்குது, உலகிட்டு இருக்குது அப்படின்னு ஊருக்குள்ள ஒரு பேச்சு இருக்கும். அதே மாதிரி காட்டேரி இருக்கும். காட்டேரினா ஒரு எல்லாம் என்ன சாக்கு பையெல்லாம் எடுத்து சுத்திக்கிட்டு ஒரு கெட்ட போட ஒன்று வரும், வந்து ஆடு மாடு வீட்டுக்குள்ள போது திருடிட்டு போறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் அந்த காட்டேரி. அதான் யார் அடிச்சு இந்த ஊருக்கு பெரிய தலைவராக வருது அப்படின்னு இவங்களுக்குள்ள 2 பேருக்கும் போட்டி நடக்கும். அப்படி ஒரு போட்டி இவங்களுக்குள்ள நடந்துட்டு. ஸோ ஹீரோக்கு என்ன வேலை? ஹீரோ வந்து ஒரு பையனா காட்டுவாங்க, சின்ன வயசுல இருக்கிற பையனா காட்டுவாங்க. அவர் வந்து பானை விற்கணும், இன்னும் பானை வியாபாரம் ஒழுங்கா போகல. அப்போ ஒரு நாள் நைட்டு வெளியூர்ல இருந்து ஒரு திருடன் நகை இதெல்லாம் எங்கேயோ ஆட்டையை போட்டு கொண்டு வருவான். போலீஸும் அவனை துரத்திட்டே வருவாங்க. இந்த ஊருக்கு வந்துடுவான் அந்த திருடன். போலீஸ் இந்த ஊருக்கு இனிமேல் வரமாட்டாங்க, ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு அந்த காட்டேரி வரும்னு சொல்லிட்டு போலீஸ் கிளம்பி போயிடுவான். திருடன் என்ன பண்ணுவான், போயிட்டு அந்த ஹீரோ வீட்டுக்கு போய் அங்கே ஒரு பானை எடுத்து அந்த நகையெல்லாம் போட்டு ஹீரோவுக்கு சொந்தமான ஒரு நிலத்துல போய் புதைச்சி விட்டுருவான். புதைச்சி அந்த கல் அந்த சைடு பானை மேலே கல் வச்சு விட்டுருவாங்க. பக்கத்தில் ஒரு வேப்ப மரம், அது வந்து ஹீரோவுக்கு சொந்தமான மரம். ஓகேங்களா? இப்போ அங்கே சில பல அந்த திருடம் பண்ண சில பல காரியத்தால் ஹீரோ வந்து முழிச்சிக்கிறான். அந்த பையன் வந்து முழிச்சிக்கிறான், நம்மள திருடனை தோத்திட்டு ஓடுறான். இந்த நேரம் பார்த்து ஆப்போசிட்ல ஊர் மக்கள் அந்த காட்டேரி தோத்திட்டு வராங்க. அந்த காட்டேரி மாட்டு வண்டி மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு மாட்டு வண்டி ஓட்டிட்டு வருது. கண்ணு தெரியாம அந்த பானை மேலே கல் வச்சு அந்த கல் மேலே வீல் ஏறி அந்த மாட்டு வண்டி எல்லாம் உடையுது. காட்டேரி போய் நெருப்புல விழுந்து எந்திரிச்சு வருது. ஹீரோ கண்ணை போயிட்டு அப்படியே நிற்கிறான் அந்த பையன். மக்கள்லாம் அங்கேயே வந்து நிற்கிறாங்க தீப்பந்தத்தோட. கடைசி என்ன பண்ணுது, காட்டேரி போய் தண்ணியில் குதிச்சு அதை எஸ்கேப். இப்போ அந்த கல் கிளஞ்சி போச்சு, சட்டிக்குள்ள நகை. உடனே அங்கிருந்து ஒரு கிளை வந்து, அத்தா என் கண்ணாத்தா நகையெல்லாம் வீட்டுக்கு கொடுத்துட்டியா ஆத்தா, எல்லாம் நீ தான் ஆத்தா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஹீரோவுக்கு ஒரு சிந்தனை, இதை வச்சு நம்ம பணம் சம்பாதிச்சிடலாம் அந்த கிராமத்தில். இந்த மாதிரி ஒரு முட்டாளு மட சாம்பிராணிங்கிற ஊர்ல இந்த கடவுளுங்கிற ஒரு விஷயத்தை வச்சுதான் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு அங்க தோணுது ஹீரோவுக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு போயிடுறாங்க. சந்தானம் வந்துடுறாங்க. 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு சந்தானத்தை காட்டுறாங்க. சந்தானம் ஏகப்பட்ட ப்ராட் பண்ணிக்கிட்டு அங்க இங்கேயும் வந்து அதுக்கு பேர் என்ன, சடங்கு சம்பிரதாயம் விரதம் இதெல்லாம் வச்சு நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கிற அந்த ஊர்ல ஒரு இதா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல நம்ம தாசில்தார் ஒருத்தர் வராரு. வந்து நீ சம்பாதிக்கிற அது வந்து 5000 தான் வரும், நான் கொடுக்குறேன் ஐடியா 8000 சம்பாதிக்கலாம், உனக்கு 2000 தரேன்ட்டு ஹீரோ கிட்ட போட்டி போய் இவங்க பண்றது தப்பு, அதுலயும் 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கும் போது ஹீரோ என்ன பண்றாரு, 8000 வந்து நான் எடுத்துக்கிறேன், 2000 நீ வாங்கிக்கன்னு அவங்களுக்குள்ள போட்டி வந்து இவங்களுக்குள்ள கலகலப்பாகுது. ஸோ ஹீரோ வந்து அந்த கோயிலை வச்சு இதுக்கப்புறம் சம்பாதிச்சாரா இல்லை இந்த தாசில்தார் ரிவெஞ்ச் எடுத்து அந்த கோயிலை என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட மீதி கதை. இது வந்து ஒரு புதுவிதமான ஒரு கதை, நம்ம கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை. இந்த படத்துல அதிகமாக ஸ்கோர் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம மாறன்,
இது சேஷு, லுலிசபா சேஷு, அவரெல்லாம் ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அது வேற லெவல் இருந்துச்சு. ஏன்னா இவங்க 2 பேரும் பர்ஃபார்மன்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்களை வச்சு தான் அந்த படத்தோட கதையே நகர்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மேகா காஷ் அவங்க வந்து ஒரு டாக்டராக வராங்க, ஐ டாக்டராக வராங்க. மெட்ராஸை அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்து கிராமத்தில் நடக்கக்கூடிய சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வச்சு மேக் பண்ணி இந்த படத்தை வந்து ஒரு காமெடி ஒரு ட்ராக்ல அந்த படத்தை வந்து ரசிக்கக்கூடிய ஜனரஞ்சமா ரசிக்கக்கூடிய படமா இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. கார்த்திக் யோகி இந்த படத்துல வந்து ஒரு ஹிட் கொடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். சந்தானம் வந்து அவங்கெல்லாம் வந்து சந்தானம் வந்து எப்போ ஓவர் டைலாக்லாம் பேசிட்டு இருப்பாரு. அப்போ வந்து இந்த ஹீரோக்களோட சேர்ந்து நடிக்கும் போதெல்லாம் ஒரு காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆனிச்சு. பட்ஜெட் டைலாக்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. டைமிங் கரெக்டாக இருந்துச்சு. இப்போலாம் இந்த ஹீரோ ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் மறந்துட்டாரு. ஏன் என்ன அப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஸோ ஹீரோ ஆனதுக்கப்புறம் அவர் வேற ட்ராக்ல நினைச்சாரு. பட் அவர் ட்ராக் எதுவும் ஒர்க் ஆகல. ஸ்கோர் பண்ணதெல்லாம் ஆரணும் சேஷி. அதுக்கப்புறம் வந்து நெல்கல் ரவி அவரும் வந்து இதில் வந்து காமெடி ஆக்டராக தான் வராரு. அவர் காமெடி இந்த படத்தை ஒர்க் அவுட் ஆகிக்குது. நம்ம MS பாஸ்கர் அவரோட இது சீரியஸாக தான் இருக்கும். அவரும் கொஞ்சம் சேர்ந்து கொஞ்சம் கோல்மால்லாம் பண்ணுவார். அவரும் நல்லாவே நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் எல்லாமே நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. ரவி மாதிரியே ஜான்விஜியோட அந்த ரோல், அதுக்கப்புறம் நம்ம விஷாந்த் அவரும் ரோலுக்கு பையனாக வராரு. ரவி மாதிரியோட பையனாக வராரு. அவரும் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல படம், போய் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு படம் வணக்கப்பட்ட ராமசாமி. ஒர்த்தான படம் இந்த வணக்கப்பட்ட ராமசாமி. ஒன் டைம் வாட்சபிள் தான். அதுவும் மீண்டும் அடுத்த ஒரு படத்தோட மூவி ரிவ்யூல உங்களை மீட் பண்றேன். அங்கிள் தான் பைராஜா டெக் மசாலாஸ். ஸ்டே டியூன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.